வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நேத்து நான் வஜ்ராசனா வீடியோ போட்டிருந்தேன். அத பார்த்துட்டு வஜ்ராசனால வேற என்ன எக்சர்சைஸ்லாம் பண்ணலான்னு சொல்லி ஒருத்தர் வீடியோ கேட்டிருக்காங்க. ஸோ, அதனால இன்னைக்கு வஜ்ராசனால வேற என்ன எக்சர்சைஸ்லாம் பண்ணலான்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு பாலாசனா, சைல்டு போஸ். இதுக்கு வஜ்ராசனால உட்காந்துட்டு கை மேல தூக்கி ஸ்லோவா முன்னாடி பெண்ட் பண்ணி நம்ம நெத்தி தரைய டச் பண்ணணும். இப்படியே ஸ்டே. இதில சில வேரியேஷன்ஸும் இருக்கு. நம்ம ஆல்ரெடி சஷங்காசனா வீடியோ போட்டிருக்கோம். அது பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுக்குறேன். செக் பண்ணிக்கோங்க. பாலாசனாலையும் சில வேரியேஷன்ஸ் இருக்கு. கை வந்து பின்னாடி வச்சு ஸ்டே பண்ணுறதும் இதனோட வேரியேஷன் தான். இது சைல்டு ரெஸ்டிங் பொசிஷன்னு சொல்லுவாங்க. ஸோ, நம்ம டென்ஷனாக இருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி படுத்திருக்கும்போது நமக்கு ரிலாக்ஸ்டாக ஃபீல் ஆகும். நம்ம கையும் நெத்திக்கு கீழே வச்சு ஸ்டே பண்ணணும். இதுவும் பாலாசனாவோட இன்னொரு வேரியேஷன். இதனோட பெனிஃபிட்ஸ் என்னன்னா, நம்ம லோயர் பேக்க ஸ்ட்ரென்தன் பண்ணோம். நம்ம பிரெயின் ஆக்டிவேஷன பூஸ்ட் பண்ணோம். இன்சோம்னியா தூக்கமின்மைக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்து சுப்த வஜ்ராசனா. அதுக்கு வஜ்ராசனால உட்காந்துட்டு கால் கொஞ்சம் அகலமா வச்சுட்டு, நம்ம கை எல்போ இருக்குல்ல, அத ஃபர்ஸ்ட்டு கீழ வைக்கணும். பின்னாடி வச்சுட்டு அப்படியே நேரா படுத்துட்டு கைய மேல தலைக்கு மேல வச்சுட்டோன்னா, அப்படியே ஸ்டே பண்ணணும். இது சுப்த வஜ்ராசனா. இதனோட பெனிஃபிட்ஸ் என்னன்னா, நம்ம பாஸ்டர் கரெக்ஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆசனா. நம்ம ஸ்பைன ரிலாக்ஸா வச்சுக்க யூஸ் பண்ணோம். லோயர் பேக் பெயின் இருக்கவங்க இத பண்ணா ரிலாக்ஸ்டா இருக்கும். இது சயாட்டிகா பெயினுக்கும், வெரிகோஸ் வெயினுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம ரிலாக்ஸிங்கா ஃபீல் பண்ணலாம் இந்த மாதிரி பொசிஷன்ல படுத்திருக்கப்போ. இதில ஒரு வேரியேஷன் பார்ப்போம். நம்ம கைய வந்து காதுக்கு ஸ்ட்ரெய்ட்டா வச்சு, கையில வெயிட் குடுத்து பேலன்ஸ் பண்ணி நம்மளோட தலைய ஃபுல்லா கீழ வைக்கணும். அப்புறம் கை எடுத்துட்டு வந்து கால் கிட்ட வச்சுக்கோங்க. அப்படியே ஸ்டே பண்ணணும். கேஸ், கான்ஸ்டிபேஷன், டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் இது எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இது பண்றப்ப. இதில நம்ம செஸ்ட் நல்லா ஓப்பன் பண்ணி பிரீத் பண்ணுறதுனால நம்ம லங் கெப்பாசிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்லோவா கை எடுத்துட்டு போய் பேலன்ஸ் பண்ணி தான் தலைய கீழ வைக்கணும். அடுத்து பரத்வாஜாசனா. ஃபர்ஸ்ட்டு வஜ்ராசனத்தில உட்காந்துட்டு கால் கொஞ்சம் அகலமா வச்சுக்கோங்க. லெஃப்ட் லெக்க தூக்கி ரைட் லெக் மேல போட்டுட்டு, லெஃப்ட் ஹேண்ட ட்விஸ்ட் பண்ணி பின்னாடி வழியா கை எடுத்துட்டு போயிட்டு லெஃப்ட் லெக்க புடிக்கணும். புடிச்சிட்டு ரைட் ஹேண்ட் எடுத்துட்டு வந்து லெஃப்ட் லெக்க முட்டி மேல வச்சுட்டு நம்ம பாடிய பின்னாடி ட்விஸ்ட் பண்ணி ஸ்டே. அப்படியே ஸ்டே பண்ணணும். இதனோட பெனிஃபிட்ஸ் என்னன்னா, நமக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். டைஜஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சயாட்டிகா பெயின் ரிலீவ் ஆகறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். லோயர் பேக் பெயின் ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸ்பைன் மொபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி ரைட் லெக்கும் நீங்கள் பண்ணணும். நம்ம ட்விஸ்ட் பண்ணும்போது நம்மளோட ஸ்பைன் வந்து நல்ல ஃப்ளெக்சிபிள் ஆகும். ட்விஸ்ட் பண்ணி ஸ்டே பண்ணுறப்ப நல்லா மூச்சை இழுத்து விடுங்க. முதுகு வளைக்காம நேரா வைக்கணும். ட்விஸ்ட் பண்ணும்போது நம்ம ஹிப்பை நல்லா டர்ன் பண்ணணும். ஸ்டே பண்ணணும்போது 10 to 20 செகண்ட்ஸ் ஸ்டே பண்ணுங்க. கொஞ்சம் நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா 20 to 30 செகண்ட்ஸ் ஸ்டே பண்ண ட்ரை பண்ணுங்க. இது ஒரு சைட் பண்ணிட்டு இன்னொரு சைட் பண்ணாம விடக்கூடாது. 2 சைடுமே நீங்க பண்ணணும். அடுத்தது உசட்டாசனா, கேமல் போஸ். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு முட்டி போட்டுட்டு கால் கொஞ்சம் அகலமா வச்சுக்கோங்க. ஸ்டார்ட்டிங்கில் பண்ணும்போது ஸ்லோவா பின்னாடி பெண்ட் பண்ணி கையை எடுத்துட்டு போய் நம்ம பாதத்தில் வைக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு கை வச்சுட்டு அப்புறம் அடுத்த கை வைங்க. நல்லா பின்னாடி வளைஞ்சு பண்ணணும். நம்மளோட கழுத்து ஃபுல்லாக கீழே தொங்க விட்டுருங்க. இது பண்ணும்போது நம்ம செஸ்ட் ஓப்பன் ஆகுறதுனால லங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். நம்ம பேக் மசில்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இது தைராய்டு கிளான்ஸை ஸ்டிமுலேட் பண்ணும். தைராய்டு உள்ளவங்க இதை பண்ணும்போது உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஃபஸ்ட்டு பண்ணும்போது 5 to 10 கவுண்ட்ஸ் மாதிரி ஸ்டே பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி 20 கவுண்ட்ஸ் கிட்ட ஸ்டே பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.